நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட தடைகள், இடைஞ்சல்கள், ஒரு விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்க முடியாமல் தொந்தரவுகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வக்ரம் ஆகிறாருங்க. அங்கே இருந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடங்களை பார்க்குறாரு. அப்போ சனி வக்ர பயிற்சியில் நம்ம 2 விதமாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்னலாம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு வேலைகள் உங்களுக்கு இப்போ சுமூகமாக முடிய போகுதுங்க. ரொம்ப நாளாக ஒரு வேலை நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான அவ்வளோ முயற்சிகள் போட்டிருந்துருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த தடை விலகி அந்த வேலையை நீங்கள் முடிச்சே தருவீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி தொழிலில் ஒரு நல்ல ஒரு உழைப்போட, ஒரு முயற்சியோட ட்ரை பண்ணிங்கன்னா தொழில் அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள், அரசியல்வாதிகளாகட்டும், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு லீடர்ஷிப், அதாவது மேனேஜர் ஆகணும் அப்படின்லாம் காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் கிடைக்க போகுதுங்க. பழைய கடன், நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடன் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மனசுலையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. அடுத்து வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை நான் வெளிநாட்டை சுற்றி பார்த்துட்டு வரணும், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 138 நாள் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா ஒரு உதவி வேணும். நம்ம பல பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டோம், அந்த உதவி கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு பழைய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு புதுசாக உதவிகள் கிடைக்க போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாக கொடுத்து அந்த பாடங்களை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த 138 நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. ஓகே, இது இந்த வக்ர சனி காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தோம். அடுத்து இதில் கொஞ்சம் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள். நெகட்டிவ் அச்சோ அப்படின்னு பயந்துக்க வேணாம். எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அதுதான் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில வேலைகளில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகளில் சில தடைகள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட பொறுமையினால் அந்த தடைகளை நீங்கள் தகர்த்திடலாம். அதில் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். அடுத்து தேவையற்ற கொஞ்சம் செலவுகள் அதிகமாகுங்க. விரைய செலவு, வேஸ்டான செலவு வரும். முடிஞ்சால் ஒரு சுப செலவாக அது மாற்றிக்கோங்க. பண நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தோட தொடக்கத்தில் உட்காந்து ஒரு பிளான் பண்ணி இந்தந்த பணம் இந்தந்த விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணிக்கணும்
சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்து தூக்கமின்மை அப்படின்னு ஒரு மன அழுத்தம், தூங்கலினாவே நமக்கு என்ன ஆகுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நல்லா தூங்கணுன்னா கொஞ்சம் ஒரு வாக்கிங், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். அதனால் மன அழுத்தத்தையும் தவிர்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பழைய பிரச்சனை வந்து பாருங்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ரொம்ப நாளாக ஆறப்போட்ட அந்த பழைய பிரச்சனையை இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சுமூகமாக ஈஸியாக வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அவசர முடிவுகள் அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்பவே நல்லது. அடுத்து உங்களுக்கு சனி பாருங்கள் வக்ர பார்வையாக 2ஆம் இடத்துல பார்க்குறார். இதில் ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாருன்னா இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு அருமையான பலனை கொடுக்கும். ஆனால் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லாத பட்சத்தில் ஒரு சில தடைகள் வந்து அந்த தடைகளை மீறி போராடி ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கும். ஆனால் கட்டாயம் ஜெயிச்சிடலாம், ஆனால் தடை வரும், தடையை மீறி ஜெயிச்சிடலாம். சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தடை வரும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி வக்ர பார்வைப்படுதுங்க. அப்போ குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மணியாக உட்கார்ந்து பேசி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் சனியோட வக்ர பார்வைப்படுது. சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உத்தியோகம் இல்லாத அந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் உத்தியோகத்தை இப்போ விட்டுறக்கூடாதுங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில சிக்கல்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட முடிவெடுத்தீங்கன்னா அதுலேயும் எந்த பிரச்சனைகளும் வராது. 6ஆம் இடத்துல சனியோட வக்ர பார்வை உடல் நலத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்குங்க, கொஞ்சம் கவனம். அடுத்து 9ஆம் இடத்தை வந்து சனி வக்ர பார்வை பார்க்குது. அப்போ ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு. ஓகே, பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீண்ட நாளாக உங்கள் மனசில் வந்து ஒரு விஷயம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பம் வந்து அதுக்கான விடை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகள், பழைய சங்கடங்கள் இதெல்லாம் இருந்து இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. சீனியர் சிட்டிசன் வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட நாளாக ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்த வியாதி இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதன் மூலயமா உங்களுக்கு அந்த வியாதியும் முழுமையாக குணமாயிருங்க. மொத்தத்தில் சனி வக்ர காலம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எவ்வளோ சிக்கல்களை தடைகளை கொடுத்தாலும் பொறுமையுடனும் நிதானத்தோடவும் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. சரி, இன்னும் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் குறிப்பா சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார். அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அன்னாசி பழத்தை மாதந்தோறும் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்துல சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.